நீங்க எக்ஸாமுக்காக முதல் நாள் இருந்து படிச்சது எக்ஸாம் மறந்து போயிடுறீங்களா? உங்களுக்கு வீட்டில் ஒரு பொருளை வாங்க சொல்லி சொல்லி அதை நீங்க மறந்துட்டு வீட்டை போய் பேச்சு வாங்கியிருக்கீங்களா? ஸோ அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நினைவு என்றால் என்ன, இந்த நினைவை எவ்வாறு மேம்படுத்தி கொள்ளலாம் என்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நினைவு கண்டா என்று பார்த்துருவோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு தகவலை சேமித்து வைத்து பின்னர் அது தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு செயல்முறையை தான் நினைவு என்று சொல்லுகிறோம். சுருக்கமா சொன்னோம்னா நாங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை ரீகால் பண்ணோம்னா அதைத்தான் மெமரி என்ற மாதிரி சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நண்பருடைய நம்பரை சேமிச்சு வச்சிருக்கீங்க. அவற்றை நம்பர் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை நீங்க வெளியில கொண்டாடுறீங்கன்னா அதைத்தான் நாங்கள் நினைவு, அதாவது மெமரி என்று சொல்லுகிறோம். அடுத்து இந்த நினைவுல டைப்ஸ்கள் பார்க்க போறோம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது குறுகிய கால நினைவு. இந்த குறுகிய கால நினைவு பாத்தீங்கன்னா சில வினாடிகள் அல்லது சில நிமிடங்கள் மட்டுமே உங்களுடைய நினைவுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன்ல ஒரு ஓடிபி வருது. ஸோ அதை நீங்க பார்த்துட்டு அந்த 6 இலக்கத்தையும் பார்த்துட்டு டக்குனு டைப் பண்றீங்க, அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுறீங்க. இது ஷார்ட் டேர்ம் மெமரி என்று சொல்லுவோம். மெமரி டைப்ஸ்ல அடுத்து பார்க்க போறது லாங் டேர்ம் மெமரி. இது பாத்தீங்கன்னா நீண்ட கால நினைவு, அதாவது உங்களோட மைண்ட்ல நீண்ட காலத்துக்கு, அதாவது வாழ்நாள் முழுக்க சேவ்ல இருக்கக்கூடிய விஷயம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய பேர் பாத்தீங்கன்னா உங்களோட மெமரியில எப்பவுமே சேவல் இருக்கும். இதைத்தான் நீண்ட கால நினைவுன்னு சொல்லுவோம். இதை விட உங்களோட பிறந்த தினம், உங்களுடைய திருமண நாள், இப்படியான முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களோட நீண்ட கால நினைவுகளை சேமித்து இருக்கும். அடுத்து பார்க்க போற மெமரி டைப்ஸ் பாத்தீங்கன்னா சென்சரி மெமரி, அதாவது புலனறிவு நினைவு. அதாவது உங்களோட ஐம்புலன்களான கண், காது, மூக்கு, நாக்கு, செவி போன்ற ஐம்புலன்கள உணர்வுகளால நீங்க பெற்றுக்கொள்கின்ற நினைவு. நீங்க இப்ப உங்களோட காதால பாத்தீங்கன்னா ஒரு பழைய பாட்டு கேட்குறீங்க. அது கேட்டவுடனே உங்களுடைய பழைய நினைவுகள் நினைவுக்கு வரும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் புலனறிவு நினைவு, அதாவது சென்சரி மெமரி என்று சொல்லுவோம். மெமரி டைப்ஸ்ல அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் மெமரி, அதாவது செயலில இருக்கும் போது உங்களுக்கு தேவையான மெமரியை தான் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் மெமரி என்று சொல்லுவோம். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை அந்த நிமிஷத்துல செய்யும் போது உங்களுக்கு தேவையான நினைவை தான் சொல்றோம் இந்த ஒர்க்கிங் மெமரி என்று. உதாரணத்துக்கு நீங்க மேக்ஸ்ல ஒரு சம் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண போறீங்க, அதுக்கு தேவையான விஷயத்தை நீங்க சேவ்ல வச்சிருப்பீங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம் செயலில் இருக்கும் நினைவு, அதாவது ஒர்க்கிங் மெமரி என்று சொல்லுவோம். இந்த நினைவை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ள முடியும், அதாவது மறக்காம எப்படி நாங்க நினைவை சேவ் பண்ணி கொள்ளலாம் என்றதுக்கான உத்திகளை தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரிவைஸ், அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லி பாடமாக்குன்ற போது அது நினைவில ஆழமாக பதியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்விக்கு விடையை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா அதை ஒருக்கா மட்டும் படிக்காம ஒரு 4-5 முறைகளுக்கு தொடர்ச்சியாக நீங்க பாடமாக்கின்ற போது அது பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட மனதில் ஆழமாக பதியும். ஸோ ஒரு விஷயத்தை ரிவைஸ் பண்ணணும், திருப்பி திருப்பி பாடமாக்குற மூலமாக உங்களோட நினைவை ஆழமாக பதிவு செய்து கொள்ள முடியும். அடுத்து அசோசியேஷன், அதாவது இணைப்பை உருவாக்குதல். அதாவது நீங்க ஒரு புதிய தகவலை பழைய தகவலோட இணைத்து பாடமாக்குன்ற போது, இணைத்து நீங்கள் பாடம் செய்கின்ற போது அது நினைவில் இருக்கும். உதாரணமாக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேரை பேமஸான ஒரு பர்சனோட ஒப்பிட்டு நீங்க இணைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்ற போது அது நினைவில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விடை உங்களுக்கு பாத்தீங்கன்னா டேவிட் என்று வருது. ஸோ அதை ஒரு ஃபேமஸான ஒரு டிம் டேவிட், ஒரு டேவிட் மில்லர், அப்படியான ஒரு ஃபேமஸான பேரோட நீங்க ஒப்பிட்டு வைக்கின்ற போது அந்த பதிலை நீங்கள் லேஸ்ல மறக்க மாட்டீங்க, அது நினைவில் இருக்கும். ஸோ இதே நீங்க செய்கின்ற போது அது நினைவில் ஆழமாக இருக்கும். அதாவது இணைப்பை உருவாக்குதல், 2 விஷயத்தோட இணைத்து வைத்திருக்கின்ற போது அது 2 விஷயமே மறக்காம உங்கள்கிட்ட இருக்கு. அடுத்து சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஞாபகம் வைத்திருத்தல். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பெருசா இருக்கின்ற போது அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து பாடமாக்குகின்ற போது அது நினைவில் மறக்காம அப்படியே இருக்கும். ஏன்னா எங்களால ஒரு பெரிய விஷயத்தை அப்படியே பாடமாக்க முடியாது. உதாரணத்துக்கு இதுக்கு எடுத்துக்கொண்டா உங்களுக்கு 10 எண் கொண்ட தொலைபேசி இலக்கத்தை நீங்க பாடமாக்குகின்ற போது அதை நீங்க பிரித்து பிரித்து பாடமாக்குகின்ற போது இலகுவாக இருக்கும். முதல் 3 இலக்கம், அதுக்கு பிறகு 3 இலக்கம், அதுக்கு பிறகு 4 இலக்கம் என்று 3 பகுதிகளாக பிரித்து பாடமாக்குகின்ற போது அது இலகுவாக அந்த தொலைபேசி எண் உங்களுக்கு நினைவில் இருக்கும். அந்த 10 இலக்கத்தை நீங்க சேர்த்து பாடமாக்க நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுல நீங்க மறந்து போவீங்க. சோ ஒரு பெரிய விஷயத்தை ஒரு பெரிய தகவலை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிக்கின்ற போது அது ஞாபகத்துல இருக்கும். நினைவாற்றலை அதிகரிக்கும் அடுத்த உத்தியில பாத்தீங்கன்னா தூக்கம். ஒரு மனிதனுக்கு 6 மணித்தியாலத்தில இருந்து 8 மணித்தியாலம் வரையான
நிம்மதியான தூக்கம் என்பது தேவை. இது வந்து நினைவாற்றலை வந்து அதிகரிக்க செய்யும். அதாவது மூளைக்கு வந்து ஓய்வை வந்து கொடுக்கும். நீங்கள் 6 மணித்தியாலம் சரியான நித்திரையை வந்து கொண்டு எழும்பும் போது அது உங்களுடைய நினைவாற்றலை வந்து அதிகரிக்க வந்து செய்கின்றது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடுகின்ற ஹெல்த்தியான உணவுகள், அதாவது நினைவாற்றலை அதிகரிப்பதற்கு வந்து சொல்லுவாங்க வெள்ளாரை வந்து நல்ல பண்ணுவாங்க, கீரை வகைகள் இதுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற போது உங்களுடைய நினைவாற்றல் வந்து மேம்படுத்தப்படும். அதற்கான நினைவாற்றலை மேம்படுத்தும் ஆரோக்கியமான உணவு வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் உங்களுடைய உடலுக்கு வந்து உடற்பயிற்சியை வழங்குவதன் யோகா தியானங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டுக் கொள்வதன் மூலமாகவும் வந்து உங்களுடைய நினைவாற்றலை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது உங்களுடைய சரியான வாழ்க்கை முறையை வந்து கடைப்பிடிப்பதன் மூலமாகவும் வாழ்க்கை பழக்க வழக்கங்களை வந்து கடைப்பிடிப்பதன் மூலமாகவும் வந்து நினைவாற்றலை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் கண்டென்ட்ஸோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.